என்ன சமையலோ என்ன சமையலோ. ஒரு ஈஸி தக்காளி சட்னி பண்ணலாம். வெங்காயம் கிடையாது இதில். 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 கட்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் இஞ்சி, ஒரு இன்ச்சு இஞ்சி வந்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன், ஒரு 7லேருந்து 8 வரமிளகா, 4 தக்காளி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உளுத்தம்பருப்பு போட்டுறேன். கட்டி பெருங்காயம், நல்லா உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகா, இஞ்சி, புளி எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ தக்காளியும் போட்டுடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி குத்த வேண்டாம், ஏன்னா நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியே அதில் குக் ஆகிடும். ஜஸ்ட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுது. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுத்து. இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போ தாளித்து கொட்டிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு போட்டுடலாம். இப்போ உளுந்து போட்டுடலாம். ஒரு சிம்பிளான ஈஸி டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.